Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. So, in computer science, 12th computer application, chapter 9, connecting PHP and MySQL. So, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கனெக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for PHP is a web publication or web creating application software அப்படின்னு சொல்லலாம், ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ MySQL அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸ் சர்வர் டேட்டாபேஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது ரெண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிங்க் பண்ணி என்னுடைய டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? த்ரூ PHP மூலிமா MySQL கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஹவு இட் இஸ் பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த PHP அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த சர்வரில் PHP அப்படிங்கிறது என்னோடய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த MySQL அப்படின்னு சொல்கிறோம் டேட்டாபேஸ், MySQL டேட்டாபேஸ். ஸோ இந்த MySQL டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். MySQL அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ். டேட்டாவை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ in this lesson we are learning objective, giving some learning objectives. So what are the learning objectives என்ன கொடுத்துருக்காங்க and what is the purpose of in this connecting PHP and MySQL lessonல என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் and what is the learning objectives, what are the learning objectives availability அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெசன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த அனதர் இம்பார்ட்டன்ட் திங் உங்ககிட்ட சொல்லணும். ஈச் ஒன் லெசனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வியூ பண்ணி பாருங்கள். வியூ பண்ணி பார்க்க முடியல தெரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹவு வி கேன் வியூ அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் அண்டு இன்னும் எலாபரேட் இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் the importance of database connectivity. To understand the importance of database connectivity, நம்மளுடைய டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம், how to connect the database. ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இம்பார்ட்டன்ஸ் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்டுக்காக நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டு நோ த PHP MySQL ஃபங்க்ஷன். டு நோ த PHP MySQL ஃபங்க்ஷன். ஸோ PHP அண்ட் MySQLல என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் டு நோ the features of MySQL connection process. To know the features of MySQL connection process அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட டு நோ த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MySQL கனெக்ஷன் ப்ராசஸை எதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணோம், வாட் இஸ் த பர்பஸ் டு கனெக்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டேட்டாபேஸ். டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த வெப் டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, ஹவு வி கேன் ரிட்ரைவ்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதான் சொல்கிறாங்க டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் 3 பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா to know the PHP MySQL functions. To know the PHP MySQL function, எனக்கு PHP MySQL functionனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். And then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா features of MySQL connection process. Features of MySQL connection process நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான features இருக்குது, என்ன மாதிரியான process availability-ஆக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா to know the basic of web database. To know the basic of web database அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா for introduction connecting PHP அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, what is the function used or what are the steps followed to connect the DBS அப்படிங்கிறது பார்க்கலாம். Connecting PHP and MySQL. Connecting PHP and MySQL. Data is important in computer and internet related application. ஸோ எனக்கு இங்கே டேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்யூட்டரில் அண்டு இன்டர்நெட் ரிலேட்டட் அப்ளிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நெட் ரிலேட்டட் அப்ளிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நியூமரஸ் growths of data need a secure and convenient environment to store and manipulate autonomously அப்படின்னு சொல்கிறாங்க. autonomously என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இதில் எனக்கு கண்டினியூட்டிவ் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் திஸ் ஃபியூச்சர் ஆர் அவைலபிள் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு எந்தெந்த ப்ராசஸ் தேவை அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் தேவை, செக்யூர் டேட்டா, க்ரோத் டேட்டா நீட் டு செக்யூர் அண்டு convenient environment to store and manipulate autonomously. All these features are available relational database management system. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய RDBMS எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க. RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா such as MySQL, Oracle, IBM, DB2 and Microsoft SQL Server etc. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய சர்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் சர்வர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுங்க, ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, RDBMS, MySQL, Oracle, IBM, DB2 and Microsoft SQL Server etc. This database are connected with the programming language and perform major operations. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா connected with the programming language and perform major operations. இதில் நிறைய மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் இதில் பார்த்தீங்கன்னா this database are connected with the programming language and perform major operations. Even இந்த டேட்டாபேஸில் வாட் ஆர் த பெர்ஃபார்ம் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட், ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் த மேஜர் ஆப்ரேஷன்ஸ் இன் த SQL ஆர் இன் அ டேட்டாபேஸ். ஸோ அப்போ இன்சர்ட், செலக்ட், அப்டேட் அண்ட் டெலிட் யூஸிங் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் SQL. இது எல்லாமே எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய SQL நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the combination of PHP and MySQL has become very popular server-side web scripting language in internet. The combination of PHP and MySQL has become very popular server-side web scripting language. இது ரொம்ப ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது உங்களுக்கு dash is a become very popular server-side scripting language அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்பினேஷன் ஆஃப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PHP அண்டு MySQL வந்து பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர் சர்வர் சைட் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன் இன்டர்நெட். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இன் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது ஃபிகர் 9.1 அந்த டேட்டாபேஸ் வித் PHPயோட லிங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. The chapter covers MySQL and PHP scripting
PHP scripting language connectivity which covers database connection establishment. இந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா language which covers database connection establishment, database selection, SQL statement execution. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் செலெக்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன், SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன், கனெக்ஷன் டெர்மினேஷன் ப்ராசஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹெச்பியில் நம்ம கனெக்டிங் பிஹெச்பி அண்ட் MySQL டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா MySQL இன் பிஹெச்பி அதை டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். MySQL இன் PHP. In PHP scripting language many function are available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃபங்க்ஷனில் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த PHP scripting languageல many functions available அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ MySQL database connectivity and executing SQL queries. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய MySQL database connectivity executing SQL queries queries அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL database connectivity and executing SQL queries கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. Now MySQL LI is a extension in PHP scripting language which gives access to the MySQL database. ஸோ இந்த SQL is extension, MySQL உடைய extension in PHP scripting language which gives access to MySQL database. MySQL databaseல அதில் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். MySQLi extension was introduced version 5.0.1. இது ஒரு 1 mark நோட் பண்ணிக்கோங்க. MySQL extension was where it can introduced version 5.0.0 அப்படிங்கக்கூடிய வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா it will be introduced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டயக்ராம் என்ன பார்த்தோம் இல்லையா, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கான ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌசர் அண்டு பட்டன். ஸோ இங்கே நம்மளுடைய பிஹெச்பி நம்ம கோடில் கொடுக்குறோங்க. பிஹெச்பியில் இங்கே கோட் ரிட்டர்ன் பண்ணி இங்கேருந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா எங்கே போகும், நம்மளுடைய MySQLல கனெக்ஷன் கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா MySQLi extension contains the following important function which are related to MySQL database connectivity and management. என்னுடைய database connectivity and management processல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. extension contain the following important functions. 1 mark 2 mark questionல கேட்கலாம். what are the functions are in the extension availability? so extension contain important functions which are related to the MySQL database connectivity and management. MySQLi connect function, MySQLi close function, MySQLi query function. இது நம்மளுக்கு தெரியும். கனெக்ட் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸில் லிங்க் பண்ணுறது, க்ளோஸ் அப்படின்னா ஆஃப்டர் த ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷனுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா query அப்படின்னா என்ன, what do you mean by query? நான் இப்போ ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் query கொடுத்து அல்லது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டோடைய நேமை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா we can sort out அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கும்போது அங்கே எனக்கு query தேவை. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் லாபரேட்டாக. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். நான் அடுத்தது என்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய database connection. Before accessing MySQL database, connect to database server machine via PHP scripting language using MySQL connect function.
ஸோ நம்ம பிஃபோர் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஹெச்பி வேர் கேன் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQLோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கோட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான கோட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான தான் ஒரு எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ MySQL அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டாபேஸ் நேமு, சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபிஎன். டிபிஎன் அப்படின்னா டேட்டாபேஸ் நேம்னு அர்த்தம். சர்வர் நேம் அப்படின்னா எந்த சர்வரில் நம்ம டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் இருக்கும். அண்டு டேட்டாபேஸ் நேம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஃபார் என்ன சொல்கிறோம், டேட்டாபேஸ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அல்லது டேட்டாபேஸை எங்கேருந்து பிஹெச்பி அண்டு நம்மளுடைய MySQLல கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். திஸ் ஃபங்க்ஷன் requires 4 parameters. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 parameters யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 4 parameters என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன 4 parameters? சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிபி நேம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த 4 parameters டு கனெக்ட் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது டேட்டாபேஸ் சர்வர் நேம், database username, password and database name. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸும் ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். எதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஷினில் ரைட் த சின்டாக்ஸ் அபவுட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ். database managing database connections. ஸோ வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட், இந்த டாப்பிக்கில் முதல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். டேட்டாபேஸ் கனெக்ஷன் மேனேஜிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன். என்னுடைய டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ த பிலோ கோட் டிஸ்கிரைப்ஸ் managing database connection methods and features. managing methods and features அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி கொஷின் கேட்கலாம். what are the methods to connect database or features of connecting the database அப்படின்னு சொல்லிக்கலாம். features of connecting the database. PHP for normal definite நம்மளுக்கு கம்பல்சரியாக வரக்கூடியது. $, server name equal to localhost, user name, password, dp name, school dp, connection MySQL connect, server name, user name, password, dp. ஸோ நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண முடியல, அதே தான். அண்டு பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இஃப் கனெக்ஷன் di connect failed, MySQL connect error. இன்கேஸ் கனெக்ட்னா கனெக்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா எரரை டிஸ்பிளே பண்ணோம். எக்கோ கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்கேஸ் எனக்கு டேட்டாபேஸில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் என்ன டிஸ்பிளே ஆகணும், எக்கோ கனெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்டு க்ளோஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா த above code snapshot 4 variable are used to connect the database server. they are என்னுடைய 4 வேரியபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா 4 வேரியபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா server name, database server IP address, username, database server username, password, database server password, dp name, database name. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா the MySQL connect function uses these variables to connect database server to PHP. MySQL connect functions and a variable to connect database server. அது எந்த டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா PHP server டேட்டாபேஸில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இஃப் கனெக்ஷன் கெட்ஸ் ஃபெயில், இஃப் இன்கேஸ் என்னுடைய கனெக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா the output will be printed the MySQL error code, otherwise connection is success. ஸோ இதுதான் என்னுடைய கனெக்டிவிட்டி ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னோடய டேட்டா பேஸில் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது, எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மிங் கொரீஸ். பர்ஃபார்மிங் கொரீஸ் அப்படின்னா என்ன சார்? என்ன பர்ஃபார்மிங் கொரீஸ், என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், என்ன ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுங்க நம்ம பார்க்கலாம். பர்ஃபார்மிங் கொரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் கோல் கொடுத்துருக்காங்க. என்ன கோல் அப்படிங்கிறத பார்ப்போம். The main goal of MySQL and PHP connectivity is to retrieve and manipulate the data from MySQL database server. இது எங்கே நான் மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய MySQL database சர்வரில் நான் மேனிப்புலேட் பண்ணுறேன். MySQL database சர்வரில் மேனிப்புலேட் பண்ணுறேன். ஸோ அங்கே மேனிப்புலேட் பண்ணும்போது என்னுடைய டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ from MySQL database server, the SQL query statements helps in PHP MySQL extension to achieve the objective of MySQL and PHP connection. Objective of MySQL and PHP connection. MySQLi query is a function அப்படின்னு சொல்கிறோம். MySQL query is a function. ஸோ இந்த கொரி மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஆர் ரைட் த லிங்க் பிட்வீன் அ ப்ராசஸ் ஃபார் த டேட்டாபேஸ் அண்டு MySQL ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லிங்க்கில் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் தேட் ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மிங் கொரீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டேட்டாவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய டேட்டாபேஸ் MySQL சர்வர்லேருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. The SQL query statement helps in PHP MySQL extension, என்னுடைய PHP extension to achieve the objective of MySQL connection. MySQL and PHP connection எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா MySQL query is a function that helps to execute the SQL query statements. SQL query is a function that helps to execute the SQL query statements in PHP scripting language. SQL scripting language அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்டாக்ஸ் இதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸில் பார்த்திங்கன்னா MySQL query query connection object SQL query connection object SQL query. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கனெக்ஷன் $, இது எப்பயுமே நம்மளுடைய PHPயில் ஒவ்வொரு கோட் ரிட்டன் ஒவ்வொரு லைனுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது. கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQLi connect, கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQL கனெக்ட் லோக்கல் கோஸ்ட் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் கோஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். யூசர் மை பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் டிபி நம்ம என்ன சொன்னோம் இல்லையா ஒரு 4 பேராமீட்டர்ஸ் ஃபஸ்ட் ஞாபகம் இருக்கா? MySQL கனெக்ட் பண்ணும்போது நம்ம அங்கே பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எங்கள் டேட்டாபேஸ் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் லோக்கல் கோஸ்ட்டில். யூசர் நேம் மை யூசர், பாஸ்வேர்ட் மை பாஸ்வேர்ட், ஸ்டூடெண்ட் டிபி என்னுடைய டேட்டாபேஸ் நேமு. அதுக்கடுத்தது ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். SQL ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் MySQLi query connection.sqli. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கொரியில் கோடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்காக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா க்ளோசிங் கனெக்ஷன். how we can close the connection, how we can process அப்படிங்கிறத பார்ப்போம். MySQLi கீவேர்ட், அதில் கூடிய கீவேர்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். MySQLi the keyword as close அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். function is used to close existing append database connection between PHP script and MySQL database server.
கனெக்ஷன் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பிட்வீன் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP ஸ்கிரிப்டிங் MySQL டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். MySQL டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்டாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ MySQLi க்ளோஸ் ஃபார் என்னுடைய கனெக்ஷனை நான் என்ன பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன், என்னுடைய கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன். தென் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா PHP ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்டாக்ஸில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சின்டாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, MySQLiங்கிறது என்னுடைய டேட்டாபேஸை கண்டினியூட் பண்ணுது, அண்டர்ஸ்கோர் க்ளோஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்குமோ அது ஃபார் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பேஜில் அதனுடைய கண்டினியூட்டி இருக்கும். மை $sign connection equal to MySQL connect the 4 parameters localhost, user, password, school DP. ஸோ இந்த 4ம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படி டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்ஷன் MySQLi க்ளோஸ் $sign கோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெரி பிக்கஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் ஒரு கனெக்ட் பண்ணி அதில் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் PHP அண்ட் MySQL ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், DP நேம், கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அந்த 4 பேராமீட்டர் நம்மளது என்னென்ன, சர்வர் நேம் எங்கே டேட்டா நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும், லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், DP நேம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுறோம். கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQL கனெக்ட், சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், DP நேம். அதுக்கடுத்தது என்ன சார் இங்கே இஃப் லூப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். MySQL connect error, echo failed connect, MySQL connect select star from process கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்த ப்ராசஸ். ஸோ இது மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி டீட்டெயிலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளுடைய கனெக்ஷனை கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபார் ஃபெயில்டு கனெக்ட் MySQL கனெக்ட் எரர்னு வரணும். இன்கேஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நோ access successfully. SQL STMT select star from my contacts. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய SQL select query. அதுக்கடுத்து வந்து ரிசல்ட் MySQL query connection SQL STMT execute. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா MySQL num rows get number of rows return. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா if rows, அதுக்கடுத்தது பாருங்கள் if rows while as $sign row MySQL fetch array results. ஸோ இதில் என்னென்ன டேட்டாவை கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ ஐடி, ஃபுல் நேம், ஜெண்டர், காண்டாக்ட் நம்பர், இமெயில், சிட்டி, கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா பேஸில் போய் கனெக்டில் ஸ்டோர் ஆகக்கூடியது, என்னுடைய டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிறதுக்கு. ஸோ இதை கெட் பண்ணுறது ஸ்ட்ரிங்குங்கிறதுனால ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பிஆருடைய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், பிரேக். ஒவ்வொரு ஃபீல்டோடைய நேமுக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா பிரேக் வரணுங்கிறதுக்காக பிஆர். இந்த லாஸ்ட் மட்டும் என்னென்னா 2 பிஆர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய கனெக்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன் க்ளோஸ் த டேட்டாபேஸ் கனெக்ஷன். இந்த above code SQL query retrieves 2 records from student. ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு. database the records are populated into client browser using PHP scripting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கிளாஸ் இது வரலும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம
ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் எலாபரேட்டாக பாருங்கள். கொஞ்சம் புரியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.